எத்தனையோ மனுஷர்கள் செஞ்சதெல்லாம் கூட மறந்திருக்கலாம், ஆனா தேவன் செஞ்சது ஒரு நாள் என்ன செய்ய முடியாது. அதனால்தான் அழகா சொல்றோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் ஒரு நாளும் மறவாததே. ஏன்னா அவர் செய்யறதெல்லாம் எங்க தெரியுமா இருக்கும்? அல்லேலூயா, இங்க இருக்காது, இங்க இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமென். அவர் செய்யறதெல்லாம் மூளையில இல்லைங்க, என் ஆத்மாவுல பதிச்சிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூளை கூட சொல்றாங்க, ஆமா மூளை செத்து போச்சுங்க, அல்லேலூயா அப்படின்னு சொல்றாங்க. யாருக்காவது உயிரோட இருக்கிற மனுஷனுக்கு ஆத்மா செத்து போச்சுன்னு சொல்றோமா? இல்லையே. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமா, இப்ப இங்க உட்கார்ந்து இருக்கிற யாருக்காவது ஆத்மா செத்து போச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுல்ல. அப்ப புரிஞ்சுக்கோங்க, அல்லேலூயா, அவர் செஞ்ச நன்மைகள், ஆமென், இங்க இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப இங்க பாருங்க, இந்த லூக்காவினுடைய புஸ்தகத்துல மரியாள் சொல்றாங்க, ஆமென், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். சாதாரணத செய்யல, அவர் எப்ப செஞ்சாலும் ஸ்பெஷலா தான் செய்வாரு. அவர் பார்வைக்கு நீங்களும் நானும் ஸ்பெஷலா தெரியுறோம். அல்லேலூயா. சில இடத்துல சில வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா போல்டா போடுவாங்க. அது ஏன்னா அது இம்பார்ட்டன்டான வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். அது மாதிரி தான் தேவனுடைய பார்வையில நம்ம எல்லாருமே விலையேற பெற்றவர்கள். அல்லேலூயா, ஆமென். அப்ப இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அருமையான அந்த வார்த்தை, வேத வசனம் அழகா சொல்லுது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு நான் அந்த வசனத்தை காமிக்கிறேன். லூக்காவினுடைய புஸ்தகத்துல முதல் அதிகாரத்துல 34வது வசனத்தை பாருங்க. அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? அல்லேலூயா, புருஷனை அறியேனே என்றாள். அல்லேலூயா, ஆமென். இது எப்படி ஆகும்? அல்லேலூயா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்க ஏதாவது காரியத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இது எப்படி ஆகும்? சில காரியங்களை நீங்க யோசிக்கலாம், இது எப்படி நடக்குங்க, எனக்கு புரியலையே. அது புரியாது. அல்லேலூயா, புரியாது, ஆனா உனக்கு நடக்கும். அல்லேலூயா. அதுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது. உன்னிடத்தில் பிறக்கிறது எப்படிப்பட்டதா இருக்கு? இங்க வார்த்தை அழகா சொல்லுது, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். அல்லேலூயா. ஆவியானவர் என் மேல வந்தார்னா எல்லாமே மகிமையானதுதான் நடக்கும். ஆமென், அல்லேலூயா. புரியலையோ? அல்லேலூயா. ஆவியானவர் என் மேல வந்தா எல்லாமே எப்படி நடக்கும்? ஆமென். நடக்க போற சம்பவத்தை முன்னாடியே சொல்லுவீங்க. அப்ப அது மகிமையானது தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, வழியே இல்லாத இடத்துல வழிய இந்த வழியில தான் நம்ம போவோம்னு சொல்லுவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா எப்பயுமே ஆண்டவர் செய்யறது மகிமையானதா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, பாறையில தண்ணி இருக்குமாங்க? கேட்கல. இருக்குமா? பாறையில தண்ணி இருக்குமா? இருக்காது. ஆனா பாறைய பேசுனா தண்ணி வரும்னு சொல்ற, வந்துச்சே. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஒருத்தர் 2 பேரை இல்லைங்க, ஒரு குடும்பத்தை இல்லைங்க. அல்லேலூயா. கிட்டத்தட்ட 30 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களை அல்லேலூயா வனாந்தரத்துல கூட்டிட்டு போய் வனாந்தரத்துல ஆகாரம் கொடுத்தாரு. ஏன்னா அவர் செய்யறதெல்லாம் மகிமையானது. நான் சொல்றேன், உங்க வீடு, உங்க வாழ்க்கை, இப்போ உங்களுடைய எல்லா காரியமும் வனாந்தரமா தெரியலாம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் மகிமையானவைகளை தான் செய்வார், மகிமையானதை தான் செய்றார். அதை நீங்க உணர்ந்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு புரியும். அல்லேலூயா. போன மாதம் யோசிச்சு பாத்தீங்கல்ல, ஐயோ 8வது மாசம் வந்துருச்சு, என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சீங்களா? முடிஞ்சிருச்சா? அல்லேலூயா. முடிஞ்சிருச்சா? அல்லேலூயா. தோல்வியாவா முடிஞ்சிச்சு? வெற்றியா முடிஞ்சிச்சு. இப்ப 9வது மாசத்துல வந்திருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாசம் நீ யோசிக்கிறியோ? அப்படிலாம் யோசிக்காத. போன மாசம் நடத்தினவர் இந்த மாசமும், போன மாசம் விட இந்த மாசம் இன்னும் அதிகமா, இன்னும் நேர்த்தியா, இன்னும் பிளெஸ்ஸிங்கா ஆண்டவர் நடத்த என் ஆண்டவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென்.